எல்லாருக்கும் வணக்கம். டவுன் சிண்ட்ரோம் இந்த வார்த்தையை நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாங்க, குரோமோசோமில் ஏற்படுற சில மாற்றங்களால் பிறக்கின்ற குழந்தைகள் தான் டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகள்னு நம்ம சொல்கிறோம். அவங்க வளர்ச்சியில் குறைபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க. 35லிருந்து 40 வரைக்கும் நீங்கள் ப்ரெக்னென்சியில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட இதற்கான ஒரு புரிதலையும் ஒரு அட்வைஸும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்டுக்கணும். அது மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி மரபணு குறைபாடுகள் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். இந்த குறைபாடு உள்ள குழந்தைகளை பிறக்காம நாம தடுக்க முடியாது. ஆனால் பிறந்த குழந்தைகளை நாம மன மகிழ்ச்சியோட அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். முன்ன காலத்துல அந்த குழந்தைங்களுக்கான சரியான புரிதல் இல்லாம இருந்துச்சு. அவங்களுக்கு படிக்கிறதுக்கோ வாழ்றதுக்கோ வழி இல்லாம இருந்துச்சு. இப்ப அப்படி கிடையவே கிடையாதுங்க. அவங்களுக்கு நிறைய மாற்று வழிகள் இருக்கு. அவங்க நல்லா படிக்கலாம், நார்மல் கிட்ஸ் போல அவங்க இருக்கலாம். அது மாத்திரம் இல்ல, அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்பெஷல் திறமை இருக்கும். அதை நம்ம வெளியே கொண்டு வரலாம். நீங்க பேரா ஒலிம்பிக்ல எடுத்து பாருங்க, நிறைய டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்க தான் நிறைய மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைகள் இருந்தா நீங்க ரியலி ரொம்ப பிளெஸட். உங்க குழந்தைங்க உங்களுக்கு பெருமை சேர்க்க போறாங்க. தேங்க்யூ.